தமிழ்நாட்டில் நாம் பிரதமரையே பீஸாக விட்டுவேன்னு சொன்னவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை போய் கேட்குறீங்களேன்னு சுபாஷ் போன்ற நண்பர்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது. இங்கே ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எதிராகவும் அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது. நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன், இது முறையற்ற கைதுன்னு. நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு கன்னத்தில் சரியான பலத்த அடி கொடுத்துருக்கு நீதிமன்றம். அப்படியும் இவர்கள் இன்னமும் தாமோ அன்பரசனை முதலமைச்சர் நீக்காமல் இருக்கார். நீக்கணுங்கிறத வர நான் விடாமல் இந்த விஷயம் வலியுறுத்தி கொண்டே பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரி, அவர் விளக்கம் கொடுத்துருக்கா. இதை பற்றி திமுக கவலை பண்ணா நான் ஏன் கவலை பண்ணோம்? விமர்சனம் வச்சிருக்காரு. டிசிகே இல்லாம வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற முடியாது, அப்ப திமுகவுக்கு அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அந்த கருத்து வைக்கும் போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் எம்பி நான் என்ன சொல்றேன், அவங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒன்று மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிற விஷயம். 2 கம்யூனிஸ்ட்டுகள், மற்ற கட்சிகள், விசிக எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மக்கள் நல கூட்டணியா மாநாக்கு, அந்த கூட்டணிக்கு மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளோ ஓட்டு? 6% தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுலேயும் உண்மை இருக்குது. இதில் நம்ம கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை, அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது. நடக்கட்டும். தமிழக அமைச்சரவையில் மாற்று இருக்குது, ஏமாற்றம் இருக்காது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி 3 வருஷமாக நடந்து கொண்டு இருப்பதே ஏமாற்றம் தானே. ஏன்னா இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதங்களோடு போயிருப்பது பிடிபட்டிருக்கா இல்லையா? மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆயுதங்களோடு போகிறார்கள். தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்குது. ஒரே நாளில் 6 கொலை நடந்தது. எனக்கு ஊடக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள் தான், இன்னும் உப்பு பெறாத விஷயமெல்லாம் விவாதத்துக்கு வருது. தமிழ்நாடு கொலைக்களமாகி போயிருக்கு. ஆளத் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார். அதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை. இதை நீங்கள் விவாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி டாக் ஷோவில் அதை பற்றி மாணவர்கள் பையில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போனது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஆளத் தெரியாத ஒரு அரசு. மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிடமாற்றம் செய்யப்பட்ட 2 தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் சென்னைக்கே இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்கூலில் பண்ணியிருக்காங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்பவம் நடந்தது எந்த ஸ்கூலில்? சைதாப்பேட்டை மாடல் ஹை ஸ்கூல், அசோக் நகர் பெண்கள் ஸ்கூல். அசோக் நகரில் அந்த சம்பவம் நடந்தது. அதாவது சேலஞ்சட் பர்சன் பிரச்சனை பண்ணது, அவரோட பேசினது, அது சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில். அப்படி இருக்கிறத அசோக் நகர் ஸ்கூலில் இருக்கிற தலைமை ஆசிரியர் எதுக்கு மாற்றுறது? அப்படி இருந்தால் நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை, அவர் சொல்கிறார் பேட்டை பேட்டைக்கே. அவரோட பேட்டை இது திருச்சி. அவரோட பேட்டை திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, அதனுடைய தலைமை ஆசிரியர் சகாயமேரி. அந்த சகாயமேரி என்கின்ற தலைமை ஆசிரியரின் மகன் டாக்டர், அவர் பேர் என்ன? செபாஸ்டின் டேனியல். அந்த பேரை பார்த்த உடனே மகேஷ் பொய்யாமொழி டினையல் மோடுக்க போகிறார். பேர் டேனியல்னு இருக்கே, அதனால் அதை பற்றி பேசினாரா? 40 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. யாருடைய பள்ளி? அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. தலைமை ஆசிரியை சகாயமேரியின் மகன் செய்ததுக்காக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மகேஷ் பொய்யாமொழி பற்றி ஏன் பேசலை? கிறிஸ்டியன் சம்பந்தம் இருக்குன்னா என்னங்க இது? தமிழ்நாட்டில் செக்குலரிசம் இந்த பாதையில் போகுது. எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கணுமா இல்லையா?
அதனால கலர்டு விஷனோட மகேஷ் பொய்யாமொழி நடந்து கொண்டு இருக்கார். நான் இப்போ கிளைவ் ஹாஸ்டலில் நடந்தது, செவரேறி குதித்தது அதெல்லாம் பேசலை. முன்ன டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யார் செவரேறி குதிச்சார், அவருக்கு மகன் யார், அவரோட பேரன் யார், அப்படியெல்லாம் நான் பேச வரல. ஆனால் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா? அதனால் சொல்கிறேன்னா உங்களோட கலர்டு விஷன் செல்லுபடி ஆகாது. அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் ஷீ ஷுட் பி ரீட்ரான்ஸ்ஃபர் தேர். தேங்க்யூ. அதெல்லாம் இது பாருங்க, பியூஷ் மானுஷ் பேரில் தான் மானுஷ்னு இருக்கு, மானிடராக செயல்படுறாரான்னு தெரில. நீங்கள் இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக், அவர் கார்த்திக் தானே நடிகர் கார்த்திக், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ், அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் லட்டு தயாரிப்பதில் பீஃப் டாலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தால் அந்த அதை பீஃப் டாலோ கலந்த விஷயத்தை கண்டித்து பேசுகிறவங்கள நீங்கள் நக்கல் பண்ணுவீங்களா? என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா? ஆகவே அதே மாதிரியாக பேசுகிற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும். ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை? யாரெல்லாம் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்ததை குற்றச்சாட்டை பற்றி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் முதல் கைது பண்ணுங்கிறேன்னா. இந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில்? அது நடக்காது. அதனால் நீங்கள் பியூஷ் மானுஷுக்கு வக்கீலாக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.